யோகாங்கிறது நம்ம குளிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் பல நோய்களை நம்ம ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்த முடியும். அப்படி என்ன யோகாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. 8 வகையான யோகத்தை அன்றைக்கு படிநிலைகளாக சொல்லியிருக்காங்க. மனம் சுத்தமாக இருக்கிறது, செயல் சுத்தமாக இருக்கிறது, மூச்சு பயிற்சி, ஆசனங்கள், அப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்துறது, தியான பயிற்சி, இப்படி படிப்படியாக அதனுடைய படிநிலைகளை 8 வகையாக அவங்க அட்டாங்க யோகம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு நிலைகளிலுமே ஒரு ஒரு படிநிலை, ஒவ்வொரு நிலையிலையுமே நமக்கு நிறைய பயன் கிடைக்குது. முதல் ஆரம்பமே என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். நல்ல இயமம் தான் அந்த அட்டாங்க யோகத்தினுடைய முதல் விஷயமே இயமம். ஸோ இந்த இயமம் அப்படிங்கிற ஒரு விஷயமே, மனம் நல்லா இருந்து மனம் நல்ல விஷயங்களை மட்டுமே யோசித்து நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே உடல் நலத்திற்கு பல நல்ல விஷயங்கள் நடக்குது. ஏன்னா ஒரு தவறுகள் நிகழும்போது, ஒரு சமூகத்திற்கு ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கும் போது, ஒரு பொய்யாக இருக்கும் பொழுதே அவருடைய இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், இரத்த நாளங்களுடைய சுருக்கங்கள் அதிகமாகும், பல நோய்களுக்கு முதல் படியாக சேரும். ஸோ அதனால தான் முதல் யோகமாக மன தூய்மை அப்படிங்கிறத முதல்ல வச்சதே அதுக்காக தான். யோகா அப்படின்னோடனே நிறைய பேர் அதனுடைய பாஸ்டர்ஸை பார்க்குறாங்க. நிறைய படங்கள் பார்க்குறோம், ரொம்ப வளைந்து நெளிந்து நிற்கிறது, இதெல்லாம் பார்த்த உடனே